ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆர்கேஆர்டி ஃபேமிலி. என்னதான் நடக்குது தமிழ்நாட்டில்? ஒரு ஜெயிச்ச மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு மனுஷனை பதவி பிரமாணம் பண்ணி வைப்பதில் என்னென்ன தில்லுமுள்ளு, என்னென்ன குட்டிக்கழகம், யாரெல்லாம் எப்படி எப்படி நான் இங்கிட்டு நல்லவனாக பேசுகிறேன், பின்னாடி போய் நான் ஓட்டையை போடுறேன், கோட்டையில் ஓட்டையை போட்ட விஜய் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்ருக்காங்க. ஆமாங்க, நம்ம ஆளுநருக்கு என்ன பிரச்சனை? பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டுமே பதவி பிரமாணம் அழுத்தந்திருத்தமாக சொல்லிவிட்டாராம் நம்ம ஆளுநர். யார் தூண்டுதலின் பேரில் சொல்கிறாங்க? டிஎம்கே பண்ணுதா இல்லை பாஜக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது? பண்ணுறாங்களா இல்லை பாஜக தான் பண்ணுது. ஏன்னா காங்கிரஸோட கூட்டணியில். அதனால இப்போ காங்கிரஸ் கூட்டணி போனதில் என்னென்னா டிஎம்கேக்கு கொஞ்சம் கடுப்பு. அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம ஆளுநரை என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏடிஎம்கேயும் டிஎம்கே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்க, ஆட்சியை அமைச்சு நான் தர்றேன், பதவி பிரமாணம் நான் பண்ணி வைக்கிறேன், அப்படி ஆட்சி அமைங்க, நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஆளுநரே சொல்லியிருக்கார். அப்போ ஆளுநருக்கு விஜய் ஜெயிச்சதில் பிடிக்கலை. எவ்வளோ காசு பரிமாற்றமாச்சோ, என்னென்ன நடந்துச்சோ அப்படின்னு யாருக்கு தெரியும்? மக்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் நேரில் பார்க்காம எதையும் நம்ம சொல்லிவிடக்கூடாதுல்ல. இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஜெயிச்ச ஒரு மனுஷனுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்களுக்கு பதவி பிரமாணம் பண்ண மாட்டாரா? இவங்கள கூட்டணி கூப்பிடுவாரா? அடுத்து நம்ம விஜய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எனக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு 10ஆம் தேதி பண்ணி வைக்கல அப்படின்னா, நான் 108 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய வச்சுட்டு மறு தேர்தலுக்கு நான் ரெடியாக தயார். இல்லை அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை உச்சநீதிமன்றத்தை நான் நாடிக்கிறேன். ஏன்னா காங்கிரஸை வச்சு அவங்க பெரிய அட்வொகேட்லாம் வச்சுருக்காங்க. அவங்கள வச்சு நான் உச்சநீதிமன்றம் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அடுத்த கட்ட நடவடிக்கை போராட்டம். காசு கொடுத்து கூப்பிட்டாவே மற்ற 2 கட்சிக்கு வராது. சும்மா இப்படி தலையமைச்சாவே மொத்த கட்சியும் மொத்த தமிழ்நாடுமே திரண்டு வந்து நிற்கும் நம்மளுக்கு. பார்ப்போம். 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு 127 இடம் இருக்குது. அதனால் வாங்க தலைவா, நானும் எடப்பாடி அவர்களும் நாங்கள் பங்காளி தான். டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போனது தான் ஏடிஎம்கே. அதனால் நாங்கள் பங்காளி, ஒன்றுக்குள்ள ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு அவங்களும், அவங்க வீட்டுக்கு இவங்களும் நாங்கள் ஆள் அனுப்பி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற எவனும் நம்ம 2 கட்சி தான் ஆண்டிருக்கு. அதனால எவனையுமே உள்ளே விடக்கூடாது. நம்ம துணை முதலமைச்சராக உதயநிதியை போட்டுக்கிருவோம். நீ 2 வருஷம் ஆளு, நான் 2 வருஷம் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை டீலிங் போய்கிட்டு இருக்குது. இதில் நம்ம அடுத்தது சிவி சண்முகம் அவர்கள் என் கையில் 15 எம்எல்ஏ இருக்குது, நான் போய் கூட்டணி வச்சுக்கிறேன், தாவக்கா கூட வேணாண்டா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க டிஎம்கே ஏடிஎம்கே எம்எல்ஏகளுக்கெல்லாம் கொண்டு போய் நம்ம கூவத்தூர் சம்பவம் மாதிரி பாண்டிச்சேரியில் நம்ம எடப்பாடி அவர்கள் அடைச்சி வச்சுருக்காங்க. ஏண்டா, கொள்ளைக்காரனோட போய் சேர்றதை விட நல்லவனோட போய் சேர்ந்துடலாமே. அந்த இதில் தானே உங்கள் எம்எல்ஏக்களே சிவி சண்முகம் அவருங்க, இப்போ செங்கோட்டை அவர்கள்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு முடிவை, கொள்ளைக்காரனோட போய் சேர்றதை விட நம்ம விஜயோட சேர்ந்தே நாட்டை அவங்க நாட்டுக்கு நம்ம நல்லது தான் பண்ணணும்னு நினச்சா நம்ம தோத்துட்டோம். இப்போ விஜயோட சேர்ந்து நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது என்னென்னா இப்போ முஸ்லீம் லீக் கட்சியை நம்ம விஜய் அவர்கள் கூட்டணிக்கு கேட்டிருக்காங்க. கடிதத்து மூலியம் கேட்டதுக்கு உடனே சேர்ந்தா சேரு, சேலன்னா போ, தனிப்பட்டு நின்ட்டேன். நான் ஸ்டாலின் சார் சொன்னால் தான் சேருவேன் அப்படின்னா, உன்னை இயக்குறது கட்சி ஆரம்பித்தது நீனா ஸ்டாலின் சாரை இயக்குறது? அப்போ ஸ்டாலின் சாரை இயக்கிக்கிட்டு இருக்காரு. நம்ம திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி 5 மணிக்கு நான் கூட்டணி சேர்றதா சேரலையா, எனக்கு 2 மேயர் பதவி கொடுத்தாத்தான் நான் சேருவேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஏதோ பழமொழி சொல்லுவாங்கள்ல, பூனை இழைச்சிச்சு சிங்கம் இழைச்சிச்சின்னா எலி பொந்துக்கு கூப்பிடுமா, பூனை இழைச்சா எலி பொந்துக்கு கூப்பிடுமா, அந்த கதையாக தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மக்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.